மட்டும் நிறைய விஷயம் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி சிலைய உடைச்சு அகற்றுறது அந்த மாதிரி இதெல்லாம் நேரம் செலவிடுவீங்களா? சிலைய உடைப்பேன்னு சொல்லலை, சமாதியை உடைப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் உடைப்பேன்னு இல்லை, நீ வேணா பாரு, அதுவே உடைக்கப்படும். அது காரணம் உனக்கு சொல்கிறேன். நீ எதுக்கு ஆக்கிரமிப்புன்னு எங்கள் மக்கள் கட்டியிருக்க 60 ஆண்டுகளாக வாழ்ந்த வீட்டை இடிக்கிற? அதுக்கு என்ன சொல்கிற? என்ன காரணம் சொல்கிற? ஆக்கிரமிப்புங்கிற. ஒரு ஏரியை ஆக்கிரமிக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அனுமதிச்சிட்ட. வீட்டு வரி போட்டிருக்க, மின் இணைப்பு கொடுத்துருக்க, எரிவாயு இணைப்பு கொடுத்துருக்க, குடும்ப அட்டை கொடுத்துருக்க, வாக்காளர் உரிமை கொடுத்துருக்க, வரி வாங்கியிருக்க, சாலை போட்டிருக்க, எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு 60 வருஷம் கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு இடினா அது அக்கிரமம் தானது. சரி, இது ஆக்கிரமிப்பு இடிக்கிறீல்ல. உலக புகழ்பெற்ற 2வது பெரிய கடற்கரையை ஆக்கிரமிச்சிருக்கே, அது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? கடற்கரை எப்படி ஒரு சில குடும்பத்துக்கு கல்லறையாச்சு? நீ என்னத்தை அப்படி சாதிச்ச? நாட்டு விடுதலைக்கு தூக்கல தொங்கினவன் செக்கெழுத்தவன் எங்கே புதைச்சிக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. 2 ஏக்கரில் படுக்கிற ஒரு மனிதனை புதைக்கிறதுக்கு 2 ஏக்கர் தேவையா? கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. அப்புறம் அது என்ன பண்ணலாம்னு சொல்லு, என்ன பண்ணலாம்னு சொல்லு. 8 ஏக்கரை நீ எப்படி ஆக்கிரமிச்ச? கோயிலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்த, வழிபாடுறது முட்டாள், கடவுளை கும்பிட்றேன் முட்டா பைத்தியக்காரன் புதகுலியை கும்பிட விட்டா என்ன நீ பேசிட்டு இருக்கிற? நீ என்ன பண்ணியிருக்க? நீ இறை வழிபாட்டை விமர்சிச்ச, நீ திரை வழிபாட்டை புனிதம்னு கற்பித்து நிறுத்தியிருக்க. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு மேம்பாடுன்னு கொண்டாந்து மேம்பட்டன்னு கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ எதுக்கு செக்கெழுத்தவன் இந்த மாட்டுக்கு என் பாட்டை இருக்கான்ல வாபுசி, எங்க புதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு, எங்க புதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு. தூக்கில் தொங்கினால என் பாட்டை மருது வண்டி அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, எங்க இருக்கான்னு சொல்லு. கழுத்து இறுகி மூச்சு விடுதலைக்காக விட்டுனால என் பாட்டன் தீரன் சின்னமன் அவன் எங்க? என்ன பண்ணிட்டீங்க நீங்க? எதுக்கு இவ்வளவு உலக புகழ்பெற்ற கடற்கரையில் உங்களுக்கு கல்லறை வந்துச்சு? ஏடா புதகுலிக்கு ஏச்சு போட்டவனை எங்கேயாவது பார்த்துருக்காங்க உலகத்தில்? ஒரு சமாதி 100-150 கோடி கட்டியிருக்க. படிக்கிற பள்ளிக்கூடம் என்ன கட்டி இடிஞ்சு குட்டிச்சோரா விழுகுது. என்ன கொடுமை. அப்புறம் என்ன நீ பேசுற? 100 கோடியில் தான் நூலகம் கட்டுவியா? எத்தனை பேர் உட்காந்து படிப்பான்? ஒரு நூலகத்துக்கு கருவியோட போ, எத்தனை பேர் படிப்பான்? 4 கோடியில் 400 பேர் படிக்கிற நூலகம் கட்ட முடியாதா? உன் மனச்சான்று இங்கே கை வச்சு சொல்லு. ஏன் 100-150 கோடியில் கட்டுற? ஏன் கட்டுற? பிள்ளைய உட்காந்து படிக்க 300 பிள்ளைய படிக்கிற பெண்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு கழிவறை இருக்கு. மரத்து நிழல உட்காந்து படிக்குது பல ஆயிரம் 1100 பிள்ளைய. ஒரு படிக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க முடியல உன்னால? சேட்டை பண்ணிட்டு அலையிற நீ. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் என்ன பிரச்சனை? எவனாவது ரோட்டில் வந்து போறானா? எதுக்கு 410 கோடியில் போய் கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போனேன்? மதுரையிலிருந்து சென்னை வர 1000 ரூபா, கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னை வர 1000 ரூபா.